Hi everyone, welcome to Shandri channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்பேட் பத்தி தான் பார்க்க போறோம். நோட்பேட் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க சிஸ்டம் நாலேஜே இல்லை, ஒரு சிஸ்டம் எப்படி ஆப்ரேட் பண்றது கூட தெரியல, சிஸ்டம் எப்படி யூஸ் பண்றது கூட தெரியலன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்குலாம் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நோட்பேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்காக நோட்பேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்ட வந்து நம்ம ஒரு பேராகிராஃப் கொடுத்து டைப் பண்ண சொன்னால் அவங்களுக்கு வந்து டைப் பண்ண தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க கீபோர்டில் இருக்க ஒவ்வொரு லெட்டர்ஸையும் தேடி தேடி டைப் பண்ணுவாங்க, அவங்க டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்குலாம் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நோட்பேட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கிளாஸ் ஜாயின் ஆகி போனாலும் உங்களுக்கு பேசிக் வந்து நோட்பேட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்பேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்க, டைப் ஹியர் டு சர்ச்னு சொல்லிட்டு சர்ச் பார் இருக்கா. இங்கே நான் என்னன்னு டைப் பண்ணுறேன். நான் என்னன்னு டைப் பண்ணோன்னே எனக்கு நோட்பேட் ஷோ ஆகும். ஸோ நீங்களும் என்னன்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நோட்பேட் ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகலைன்னா நீங்கள் நோட்பேட் கூட ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம். இந்த நோட்பேடை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நோட்பேட் எனக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் நோட்பேட் ஷோ ஆகும்னா இந்த ஒரு பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்பேட் தான் உங்களுக்கு ஃபுல் வியூவாக ஷோ ஆகும். இப்போ நம்ம நோட்பேட்குள்ளே வந்துட்டோம். ஸோ நோட்பேட்குள்ளே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பிக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+C. செகண்ட் ஒன் வந்து பேஸ்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+V. ஓகே, ஃபர்ஸ்ட் காப்பி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 பேஜுக்கு ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு பேராகிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பேராகிராஃப் தான் உங்களுக்கு தேர்ட் பேஜ்லையும் தேவைப்படுதுன்னா அகைன் நீங்கள் மறுபடியும் அந்த பேராகிராஃபை டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்க பேராகிராஃபை நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பேஜுக்கு தேவைப்படுதோ அந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் காப்பி அண்ட் பேஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ பிரியான்னு ஒரு நேம் டைப் பண்ணிட்டேன். இந்த நேம் வந்து ஒரு 5 டைம்ஸ் எனக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். பிகினிங்கில் கர்சர் வச்சு செலக்ட் பண்ணுறேன். ஸோ மவுஸில் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன கலரில் ஷோ ஆகுது, ப்ளூ கலரில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா காப்பி பண்ண போகிறேன். ஸோ காப்பிக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+C. அப்போ கண்ட்ரோலில் கீபோர்டில் கண்ட்ரோல்னு ஒரு கீ இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு C கொடுங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு C கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா காப்பி ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, காப்பி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பேஸ்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா Ctrl+V. ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு நடுவில் எனக்கு ஸ்பேஸ் வருதா, ஒரு நேமுக்கு நடுவில் எனக்கு ஸ்பேஸ் வந்து எனக்கு ஷோ ஆகுது. அது வந்து எதுக்கு ஷோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்பேஸ் பார் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுக்கலன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லைனோட ஜாயின் ஆகி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு வேணும்னா ஸ்பேஸ் பார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறது பற்றி பார்த்துருக்கோம், பேஸ்ட் பண்ணுறது பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷாண்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.